வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மைன்கிராஃப்ட் தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம வீடியோவில் எல்லோரும் வீடியோ பார்த்துக்கோங்க. அப்படியே எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா காசுலாம் ஒன்றும் போகாதுங்க. நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறீங்க. அதாவது நாங்கள் வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தான் உங்களுக்கு வரும், வேறு எதுவும் நடக்காது. சரி வாங்க, நம்ம வீடியோவில் வந்து மாதம் ஒரு இன்ட்ரோ போட்டு மித்த எல்லாத்தையும் பேசுவோம். ஓகே வாங்க, இப்போ நான் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹாய் பண்ணிக்குட்டி, என்ன ஓடுற? நீ தானே எனக்கு சோறு. ஓடாரா நில்றா டே ஓடாதா. பேங்கு போ, இன்னொரு அடி 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 அடி. என்னடா ஒன்று தான் குடிக்கிறீங்க? அநியாயம் பண்ணுறானுங்க இந்த கேமில். மோல்டெக் ஸ்டூடியோஸ் நீங்கள் தான்டா ஏமாத்துறது வச்சுக்கலாம்டா உங்களுக்கு. சரி, நமக்கு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து இந்த மரம் தான். ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டினா தான் நம்மளால் மரம் நாக்கு கூட வலிக்க முடியாது. நம்ம மரத்தை மட்டும் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு இந்த எல்லாத்தையும் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அப்புறம் அந்த வீடியோவுக்கு வந்து பார்ட் 2 பார்ட் 1 போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் வியூஸ்லாம் அந்தளவுக்கு போனால் தான் அதனால் அடுத்த பார்ட் வந்து ரெடி பண்ண முடியும். அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து முக்கியமானது ஒன்று. இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த உட்டடி வச்சுட்டு ஒன்று போதும். இப்போ இந்த பேக்கை வந்து 4 சைடு வச்சிட்டிங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒன்று கிடைக்கும். சரி இப்போ எங்கே வைக்கிறது? ஆடுடா. ஃபஸ்ட்டு இந்த கேமில் ஆடை பாட்டை விடக்கூடாது. இன்னும் ஆடு கிடைக்க வைக்க நமக்கு வந்து நிம்மதி இருக்காது இந்த கேமில். ஏன்னு கேட்குறீங்கன்னா, இந்த பெட் இருந்தாலும் நம்மளால் நைட்டு ஓட்ட முடியும். நைட் ஆனால் எல்லாம் ஜோம்பீஸு, க்ரீப்பரு, மான்ஸ்டரு, கிரீட்டன் என்னென்னமோ வரும். அதெல்லாம் நம்ம வச்சு செஞ்சிடும். சரி நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து டூல்ஸ் பண்ணேன். எனக்கு வந்து எல்லாமே எப்படி பண்ணணுன்னு தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா சைடில் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே நல்லா வந்து பண்ண தெரியுந்தா இதுதான் அதுக்கு. இதில் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மட்டும் நீங்கள் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரெசிபிஸ் எல்லாம் தெரியும்னாலும் நான் சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணிடுவேன். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி இப்போ ஆக்ஸ் பண்ணிப்போம். பிக்ஆக்ஸ் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் மரம் தேவைப்படுது. ஸ்டிக் எடுத்துப்போம். ஸ்டிக்கு அப்புறம் என்ன பண்ண நினச்சேன்னா மறந்துச்சேன். இது வச்சா ஸ்வாடை வச்சு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஸ்வாடை விட ஆக்ஸை பயங்கர டேமேஜ் இருக்கும். சரி கிராஃப்டிங் டேபிளை உடச்சிட்டு போய் ஸ்டோன் தேடலாம். பண்ணிக்குட்டி அது அவனை ஏதாவது ஆடு மாடை கூட என்ன ப்ரோ இப்படிலாம் எல்லாத்தையும் கொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் கொண்டால் நம்மளால் உயிர் வாழ முடியும். இந்த கேமில் என்றைக்கும் மட்டையை போட்டுருவோம். சரி எல்லோரும் கொஞ்சம் ஓரம் வச்சுருவோம். ஃபோனில் அங்கங்கே டிஸ்பிளேல ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. சரி மரத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுப்போம். அப்புறம் உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகும். இந்த மரத்தை வந்து எவ்வளோ விட்டு கட்டணும் அப்படி உள்ள இன்வென்ட்டில் நம்ம வந்தாச்சு. அப்புறம் பார்த்துக்கலாம். மரத்தை கிடச்சி சரி வாங்க, நான் போய் எங்கேயே தூரமாக போவோம். இங்கேயே இந்த ஒரு வட்ட உலகத்துக்குள்ளேயே இருக்கும். எங்கேயே தூரமாக போவோம். எங்கே ஒரு சைடு போவோம். பார்த்தீங்கன்னா ஆமை, ஆனால் அந்த ஆமையாச்சு நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. இந்த வழியாக போனால் ஃபஸ்ட் நமக்கு வந்து கோல் தேவைப்படுது. இப்போ கோலுக்கு நான் என்ன பண்ணுறது? கோல் எதுக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து கோலை மட்டும் தேடும். ஒரே ஒரு கோல் கிடச்சா கூட போதும்டா. ஒரே ஒரு கோல். இந்த ஒரு கோலுக்காக நான் எங்கெல்லாம் அலைய விட்றானுங்க. கோல் வந்து என்ன யூஸ்னால் நான் வந்து சொல்கிறேன். ஒரே ஒரு கோல் மட்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கோல் ப்ரோ ஒரே ஒரு கோல் கொடுங்க ப்ரோ. என்ன ஒரு கோல் கிடைக்குமா? அதான் கோல் இருக்குது இப்போ மேலே இருக்குது. இதோ வரேன்டா. இதுடா பிக்காக்ஸ்டா. பிக்காக்ஸ் போட ஏற சரி கொஞ்சம் ஸ்டோன்ஸையும் மைன் பண்ணிப்போம். அப்புறம் வந்து அதுவும் யூஸ் ஆகும்ல. இந்த உட்டை வச்சு இந்த பாருங்க பிக்காக்ஸ் நான் எப்போ பண்ணேன் ஸ்ட்ரென்த் அதுக்குள்ளேயும் இதுக்கு குறைஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் உட் எடுத்துப்போம். இவ்வளோ 7 விட்டு போகிறோம். நீங்கள் சென்னை கொஞ்சம் எடுத்துப்போம். டைமண்ட் பிக்காக்ஸு, அயனு, கோல்டு என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் மைண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு நைட்டை மட்டும் ஓட்டனோட இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். என்ன கோல் இருக்குது இல்லையே, ஒரு கோலை பார்த்துட்டேன் இருங்க. வந்து நார்மலாக வந்து நீங்கள் கோலை வந்து உட்டன் பிக்காக்ஸ்ட்டு மைண்ட் பண்ணாதீங்க, ஸ்டோன் பிக்காக்ஸ்ட்டு மைண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டோன் பிக்காக்ஸு உட்டன் பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணால் கோல் வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் கிடைக்குமான்னு தெரியல. இதுதான்
சேஃப்டியாக இருக்கிறது ஒரு இடத்த ரெடி பண்ணணும். அதுவும் நைட் ஆகிறதுக்குள்ளேயும். அந்த நைட் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம கோல் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளால் நைட்டு சோறு ரெடி பண்ண முடியும். கோல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுக்குங்க, கேம்ப் ஃபயர் பண்ண தான். அது இருந்தால் நம்ம வெட்டி போட்டது இந்த கறி எல்லாத்தையுமே சமைக்க முடியும். மட்டையை போட்டுற வேண்டி தான் நைட்டு. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த பார்த்து நம்ம பேஸை கட்டுவோம். இந்த ஒரு வில்லேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, நம்ம மேப்பில் பார்ப்போம். எம்டி இது கலர் ஆகிற வரைக்கும் நமக்கு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏதாவது இந்த மேப்பில் வச்சுட்டு இருங்க. மேப் இப்படி வச்சா மறைக்குது. இப்படி வச்சுட்டேன். மேப் லெஃப்ட் ஹேண்டில் வச்சிடும். இப்போ கரெக்டாக இருக்கும். அங்கே போனால் கை வேறு மறைக்குது மேப்பை. வீடியோவில் உங்களுக்கு தெரியாது, ஆனால் இங்கே எனக்கு ஆடம்பு கை மறைக்குது மேப்பை. சரி இருக்கட்டும். அதே நீ புதுசாக பச்சை கலரில் இருக்குது அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். வேணாம், நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வேறு எங்கேயாவது போகும். ஃபஸ்ட்டு எனக்கு இருட்டாக போகும்னு நினைக்கிறேன். இருட்டாக வர மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம இமீடியட்டாக ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். இடத்த கண்டுபிடிச்சா வாழ முடியும். சரி, ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும். ஆடு வெட்டா. ஓகே, ரெண்டாவது ஆடு வெற்றிகரமாக. ரெண்டாவது ஆடு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. மூணாவது ஆடை பார்த்தா கூட ஆடு மட்டும் காத்தேன். சரி, போக முடியாது. ஏதும் அந்த ஆடு இன்னைக்குள்ளே கிடைக்க நினைக்கிறேன். ஏதாவது நல்ல இடத்த பார்ப்போம். பண்ணி வாங்க பண்ணி. மிஸ்டர் நல்லா கேட்கலாம். ரிச் பண்ணி தான் வந்து ஆடு. சரி, வேறு எங்கேயாவது வந்து கிராஃப்டிங்குள்ளே வச்சுட்டு கேம்ப் ஃபயர் பண்ணுவோம். வேண்டாமா, இருட்ட போது நினைக்கிறேன். பெருசாட்டி பண்ணிடுமா? வேணாம், அப்புறம் பண்ணிப்போம். அப்புறம் நம்ம உடச்சிட்டு சொல்கிறேன். ஒரு நல்ல இடத்த பார்ப்போம். இங்கே ஆடு எங்கேயா இருக்குதான்னு செக் பண்ணிப்போம். அந்த இருக்குது ஆடு. ஓடுறேன். அண்ணே நிலுங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? சவுப்பாக இருக்கீங்களா? ஆடுகிட்டலாம் மெண்டலுமே பேச வேண்டியது. வெட்டி போடுறேன். வெட்டிகரமாக இன்னொரு ஆடு கிடச்சிச்சு. இந்த மாதம் நம்ம பேச கட்ட முடியுமா பார்ப்போம். ஏற முடியல. ஏறா ஏற மாட்டான். எவன்டா அடித்தான்? நான் தான் கீழே விட்டேண்ணா. இங்கே இதில் ஏறா. என்னடா தட்டுது மேலே ஏதோ தட்டுது நினைக்கிறேன்டா. அது எம்டிஆர் ஏதோ உடச்சி விடுது. டிஸ்டர்ப் பண்ணுறேன் அண்ணனை. ஏற விடாம இப்போ ஏற விடாது. என்னடா மேலே இருக்குது? தடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சரி, வேறு கிடையாது பார்ப்போம். இது எடுக்குமா? இல்லை ஏறட்டும். இதில் ஏறும். இதுவும் தட்டுது. சாரி, உள்ளே ரொம்ப போகக்கூடாது. வெளியே ஏறிட்டோம். சரி, இந்த இடத்த போட்டு கேம்ப் ஃபயர் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிப்போம். சரி, இந்த இடத்த சுற்றி உடச்சு விட்டுட்டு நம்ம இதாங்க இப்போதைக்கு இந்த இடத்துல நம்ம நைட்டை ஓட்ட போகிறோம். சாப்பிடிங் கற்றுருக்கோம். இந்த இடத்துல போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் ஃபஸ்ட் கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணுவோம். நான் வைக்க முடியல பக்கா. இந்த கேம் அடிக்கிட்டு பக்கா. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து கேம்ப் ஃபயர் இந்த 3 லாக போட்டு ஏன்னா கோலை காணும். இல்லை ஸ்டிக் ரெடி பண்ணியாச்சு. கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி 3 லாகு, ஒரு கோல், 3 ஸ்டிக்கு இருந்தால் தான் பண்ண முடியும். சரி, அந்த ஸ்டிக்கை வந்து மேலே வச்சுருவோம். ரெடி பண்ணால் தான் வைக்க முடியல. நீங்கள் சைட்லேருந்து கூட எடுத்து மேனுவல் டிக்ஷனரி நினைக்கிறேன். அது நீங்கள் என்னமோ யூஸ் பண்ணிக்க. ஏதோ ஒன்று பேர் மறந்து போச்சு. ஏதோ பேர் சொல்லுவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டாக போகுது. இந்த கிராஃப்டிங் முடிச்சுட்டு சென்டரில் கேம்ப் ஃபயர் பசி வேறு எடுக்குது. கேம்ப் ஃபயர் வச்சுட்டு சரி, இப்போ கேம்ப் ஃபயரில் வெளிச்சது மட்டும் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாருங்கள், என்னோடய மாயத்தை வந்து அனைத்தையும் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஜஸ்ட்டு எடுறா மாட்டேன். போடுறேன். இப்படி சமைக்கலான்ட்டு தான் கேம்ப் ஒரு கோலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு மட்டன் வேஸ்ட் பண்ணேன். சரி, விடு. நம்ம குக் பண்ணி சாப்பிட்டா தான் நமக்கு ஹெல்த்து கொஞ்சம் அதிகமாக. அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக நல்லா ஏறும். நமக்கு ஏறாதுல நம்ம கடைசி வரைக்கும் பண்ணி தான் இது குக்கரை வரைக்கும் ஏதாவது இந்த மேப்பரை முடிச்சுட்டு வந்து எடுத்து வச்சுக்காச்சு. வெட்டு போடுவோமா? வெட்டு போட்டு அது கிராஃப்டிங் வைக்கணும்னா எனக்கு இடம் இல்லையே. இது வைக்கிறது வெளியிலலாம் நம்மளால் கிராஃப்டிங் வைக்க முடியாது. டேட் இருந்தால் வைக்கலாம். சரி, டேட்டு கொண்டு வரல. அது புக் ஆகிட்டு எடுத்து
தேடி ஹெலிகாப்டர் யாரும் இங்கே வருவாங்களா? சரி, இந்த கேம்லேயே மைண்ட் கிராஃப்டில் ஹெலிகாப்டரில் இப்படி வருவாங்களான்னு தெரியல. பெருசாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆயிடுச்சு, குக் ஆகிட்டு எடுத்தாச்சு. சரி, சாப்பிடுவோமா? எங்கடா ஃபோனில் ஒழுங்காக டச் ஆக மாட்டேங்குதுயா. சரி, ஃபஸ்ட் நம்ம பெட்டு பண்ணிப்போம். இதில் வைக்க சொன்னாலாம் வைக்க முடியாதுன்னு இங்கே வைக்க முடியல. அப்புறம் வேற எங்கே வைக்கிறது? அந்த முக்கில் வைப்போம். வேணாம், கரெக்டாக வேணாம் இல்லைங்க. சட்டி ஒரு உட்டை வச்சுட்டு அது மாதிரி நம்ம வைக்க முடியாமல் பார்ப்போம். இதையாச்சும் வைக்க முடியுமா? வேணாம். எங்கே வைக்கிறது? இங்கே என்ன வைக்கும்? இது இங்கே வைக்க, இதுவும் வைக்க முடியாதா? ஏர்போர்ட் டெக்னிக் தெரியும். 2 ஆர்டர் வேறு இருக்குங்க. எங்கேயாவது எங்கே வைக்கிறது? எங்கேயாவது வைக்கணும். இதை உடச்சி விட்டாச்சு வைக்க முடியுமா? இதை உடச்சி வைடா. டெக்னிக் கிடச்சிருச்சு. ஓகே, வச்சாச்சு. சரி, நம்ம பெட்டு வச்சுருவோம். அது வச்சாச்சு. வெற்றிகரமாக வச்சாச்சு. நம்ம வந்து பெட்டு பண்ணுவோம். உள்ளே வைக்கணும். என்ன பிளாங்கை காணும்? பிளாங்க் ரெடி பண்ணுமா? ஏதாச்சும் கூட எடுத்துட்டு பிளாங்க் ரெடி பண்ணிப்போம். பிளாங்கை வச்சுட்டு போட்டால் பெட்டு ரியல் லைஃப் தான் அப்படி பண்ண முடியும். நம்மளாலேயும் இப்படி பண்ண முடியாது. நல்லா தான் இருக்கும். ஆனால் பண்ண முடியாத எல்லாத்தையும் போசி நம்மளாம் எல்லாத்தையும் இப்படி பண்ணோம். சரி, தூங்கிடும். வெற்றிகரமாக நம்ம ஒரு டே நைட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இதோட வீடியோ நிப்பாட்டிக்கலான்னு தோணுது. ஏன்னா ஏற்கனவே 13 நிமிஷம் ஆக போகுது. இனிமேல்னா வீடியோ அப்லோட் ஆக லேட் ஆகிடும். அதனால் நான் இப்போ இதோட இந்த ஒரு நைட் நம்மளை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு நைட்டோடு நம்ம நிப்பாட்டிப்போம் இந்த கேமை. அப்புறம் இந்த நான் கேட்ட லைக் டார்கெட் வந்து சரி ரொம்ப வைக்க வேணாம், ஒரு 1K லைக் போதும். அவ்வளோ வந்துச்சுன்னா நான் வந்து செகண்ட் பார்ட் போடுறேன். அடுத்துல நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அந்த வீடியோட பார்ப்போம். இப்போதைக்கு நான் முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஷவல் பண்ணிப்போம். இந்த ஷவலை வச்சு இதை அணைக்கலாம். அணைச்சாச்சு. இதை அணைச்சி நம்ம இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வைக்கலாம். சரி, இங்கேயே கைட்டு வச்சு உடைக்க முடியல. சரி, ஆக்ஸ் வச்சு உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இதோட வீடியோ நிப்பாட்டிப்போம். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நண்பர்களே, ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். எதுவும் கேட்கல. லைக் மட்டும் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, நம்ம இதோட இந்த வீடியோ வந்து நிப்பாட்டிப்போம். அடுத்த பார்ட்டில் வந்து நான் கேட்ட 1K லைக் டார்கெட் ரீச் ஆனால் மட்டும் தான் நான் அடுத்த செகண்ட் பார்ட் வந்து போடுறேன். அது வரைக்கும் இந்த வேர்ல்டு அப்படியே சும்மா வெட்டியாக இருக்கும். சரி, வரும்னு நினைக்கிறேன். சேனல் வேறு வியூஸே போக மாட்டேங்கி. அதுக்கு என்ன டெக்னிக்கு, அதுக்கு என்ன தான் பண்ணேன்னு தெரில. புது சேனல் வேறையா, அதனால் என்ன செய்யன்னு தெரில. வியூஸு ஒழுங்காக போக மாட்டேங்குது. இது நிறைய வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் வியூஸே போயிருக்குது. சரி, அது வைக்கி கூட வந்து விடை பெறுவது டைட்டன் பிளே. வா.